இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எடிட்டிங் அண்ட் கேமிங் பிசி பில்டு. இந்த வீடியோவில் இந்த பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற காம்பனன்ட்ஸ் அப்புறம் அதோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ASUS TUF GT301 எடிட்டிங் ரொம்ப லாங் பீரியடுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நல்ல ஏர்ஃப்ளோ இருக்கிற மாதிரி ஒரு ரிஜிடான கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மதர்போர்டு ASUS TUF Gaming B550 + Wi-Fi 2. இந்த பர்டிகுலர் மாடல் மதர்போர்டு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட், கஸ்டமர் ரொம்ப லாங் பீரியடுக்கு எடிட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப லோ பட்ஜெட்லேயும் இல்லாமல் ரொம்ப ஹை பட்ஜெட்லேயும் இல்லாமல் ஒரு எக்ஸலண்டான மதர்போர்டு சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ASUS TUF சீரிஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட், கண்டிப்பாக இன்பில்ட் வைஃபை ப்ளூடூத் வேணும் அப்படின்னு கேட்டனால இந்த வைஃபை மாடலை நம்ம சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ராசஸர் AMD Ryzen 5 5600X. இது ஒரு எக்ஸலண்டான ப்ராசஸர். ரீசெண்டாக 5600Xோட ப்ரைஸ் ரொம்பவே ட்ராப் ஆயிருக்கு. ஸோ கஸ்டமரோட பட்ஜெட்குள்ளேயும் சரி கஸ்டமரோட யூஸ்க்கும் சரி இந்த ப்ராசஸர் கரெக்டாக இருந்தனால இதையே சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரேம் Corsair Vengeance 3200 MHz 16GB DDR4 2 8GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டுவெல் சேனலுக்காக. இந்த மதர் போர்டில் ஃபியூச்சரில் எக்ஸ்ட்ரா ரேம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். SSD Samsung 980 Pro 500GB NVMe Gen 4. கண்டிப்பாக ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக வேணும்னு கஸ்டமர் கேட்டனால Gen 3 ப்ரொவைட் பண்ணாமல் Gen 4 ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். Gen 4ல் WD போகலாமா சாம்சங் போகலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தப்போ கிட்டத்தட்ட WDயும் சாம்சங்கும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ சாம்சங்கை சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டோம். அசிடெக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிக்விட் கூலர்னு சொல்லலாம். ரீசெண்டாக நிறையா பிராண்ட்ஸோட லிக்விட் கூலர் வாங்கி நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுல அசிடெக்கோட பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம் எந்த பிராண்ட்லையுமே இல்லை. காஸ்ட் வைஸும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி இந்த லிக்விட் கூலர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுல ரேடியேட்டரோட குவாலிட்டியும் பம்போட குவாலிட்டியும் இந்த அளவுக்கு எதுலையுமே நாங்கள் சென்ஸ் பண்ணதில்லை. ப்ராசஸரோட 100% ரோடில் ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு இந்த கூலரை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தாலும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகவே இல்லை. இந்த கூலர் ப்ராசஸரோட டெம்பரேச்சரை ரொம்ப லாங் ரன்லையுமே கரெக்டாகவே ஹேண்டில் பண்ணி வச்சிருந்தது. அசிடெக்ல 240mm அப்புறம் 360mm அவைலபிள் இருக்கு. இந்த 5600Xக்கு 240mm ரொம்பவே போதுமானது. ஸோ இந்த பில்டில் 240mm ரேடியேட்டர் சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 550 watts 80+ பிரான்ஸ். இது ஒரு எக்ஸலண்டான பவர் சப்ளை. 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். இந்த பவர் சப்ளைல இருக்கிற 120mm ஃபேன் ரொம்ப சைலண்டான 120mm ஃபேன். ஸோ எந்த நாய்ஸுமே இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நீங்கள் பிசி யூஸ் பண்ணலாம். கிராஃபிக் கார்டு ASUS AMD RADEON RX6600 8GB. கஸ்டமரோட பட்ஜெட்குள்ள ஒரு நல்ல கேமிங் அண்ட் எடிட்டிங் கிராஃபிக் கார்டு வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ நாங்கள் இந்த AMD RX6600 சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த கார்டு RTX 3050ஓட ப்ரைஸ் கம்மி தான். அப்புறம் AMD கிராஃபிக் கார்டுனாலே அதோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்டாக இருக்கும். இந்த ASUS Dual 6600 ஒரு சூப்பரான எக்ஸலண்டான கார்டு. உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எக்ஸலண்டான ப்ரைஸில் எக்ஸலண்டான பிசி எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிசி ஷிப் பண்ணியும் கொடுக்குறோம். இந்த சேனலில் பிசி ரிலேட்டட் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.